Nuclear reactor. The nuclear fission reaction takes place in a self-sustained and controlled manner. இப்போ லாஸ்ட் கிளாஸில் நியூக்ளியர் ஃபிஷன்னா நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம். இப்போ நியூக்ளியர் ஃபிஷன் அது ஹெவியர் நியூக்ளியஸ் ஸ்பிளிட் இன்டு டூ லைட்டர் ஒன். இப்போ வந்து ஒரு நியூட்ரானை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஹெவியர் நியூக்ளியஸை பம்பார்ட் பண்ணுறோம். அப்போ பம்பார்ட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா இந்த ஹெவியர் நியூக்ளியை வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா டூ லைட்டர் ஒன்றா ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ அந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன். அப்போ நியூக்ளியர் ரியாக்டரில் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் ஏ செல்ஃப் சஸ்டெயின் அண்ட் கண்ட்ரோல்டு மேனர். இப்போ நியூக்ளியர் ரியாக்டர் மெனி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டரில் வந்து மெனி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பர்பஸ்க்கு, நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் பர்பஸ், நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தோன்னா பவரை ஜென்ரேட் பண்ணுற பர்பஸ்க்கு. ஃபஸ்ட்டு ஒன் ரிசர்ச் பர்பஸ். இப்போ ரிசர்ச் பர்பஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா சப்ளை த நியூட்ரான். இப்போ ரிசர்ச் பர்பஸ்க்கான நியூட்ரானை நம்ம சப்ளை பண்ணுறதுக்கு எதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரிசர்ச் ரியாக்டரை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதில் ரேடியோ ஐசோடோப்ஸை, இப்போ ரேடியோ ஐசோடோப்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிசர்ச் ரியாக்டரை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ரியாக்டர். இப்போ ப்ரொடக்ஷன் ரியாக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபெர்டைல் மெட்டீரியல் இன்டு ஃபிசைல் மெட்டீரியல். ஃபெர்டைல் மெட்டீரியலை என்ன மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோன்னா ஃபிசைல் மெட்டீரியலாக. இப்போ ஃபெர்டைல் மீன்ஸ் இப்போ ரியாக்ஷனுக்கு அவைலபிளாக இல்லாத மெட்டீரியல், அதாவது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரியாக்ஷனுக்கு அவைலபிளாக இருக்க மெட்டீரியலாக சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து பார்த்தோன்னா இந்த ப்ரொடக்ஷன் ரியாக்டர். நெக்ஸ்ட்டு பவர் ரியாக்டர். இப்போ பவர் ரியாக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷன் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக் பவர். இப்போ நியூக்ளியர் ஃபிஷன் எனர்ஜியை என்ன எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரிக் பவராக கன்வெர்ட் பண்ணோம். அப்போ பவர் ரியாக்டரை வந்து பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பவரை வந்து பார்த்தோன்னா ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பவர் ரியாக்டரை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த பவர் ரியாக்டரை ஃபர்தராக நம்ம வந்து பார்த்தோன்னா கிளாஸிஃபை பண்ணலாம். 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். அதை வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா எதை டிபெண்ட் பண்ணி நம்ம அந்த பவர் ரியாக்டரை கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மாட்ரேட்டர் அண்டு கூலண்ட்டை டிபெண்ட் பண்ணி நம்ம பவர் ரியாக்டர்ஸை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்தோன்னா பாயிலிங் வாட்டர் ரியாக்டர். ஃபஸ்ட்டு ஒன்று பாயிலிங் வாட்டர் ரியாக்டர். செகண்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர். தேர்டு ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர். நெக்ஸ்ட்டு வந்து ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று என்னது பவர் ரியாக்டர்ஸை வந்து பார்த்திங்கன்னா பாயிலிங் வாட்டர் ரியாக்டர், நெக்ஸ்ட்டு ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர், ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர், நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர். இப்போ ஃபஸ்ட்டு இந்த நியூக்ளியர் ரியாக்டர் வந்து ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர் வாஸ் பில்ட் இன் 1947 இன் சிக்காகோ. 1947 தான் ஃபஸ்ட்டு இந்த நியூக்ளியர் ரியாக்டரை வந்து பார்த்திங்க அப்படின்னா பில்ட் பண்ணியிருக்காங்க. சிக்காகோ யூஎஸ்ஏயில் இருக்க சிக்காகோவில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட டயக்ராமில் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் டயக்ராமில் கண்ட்ரோல் ராட். இப்போ கண்ட்ரோல் ராடு எதுக்காக என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்ட்ரோல் த செயின் ரியாக்ஷன். இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறோம், நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன். ஆல்ரெடி நம்ம வந்து செயின் ரியாக்ஷன் தான் என்னன்னு சொல்லிட்டோம். செயின் ரியாக்ஷன் என்னது, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நியூட்ரானை வந்து ஹெவியர் நியூக்ளியஸோட பம்பார்ட் பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்தோன்னா 3 நியூட்ரான் ஒவ்வொரு ஃபிஷன் ரியாக்ஷன் அப்போவும் ஒரு 3 நியூட்ரான் வந்து எமிட் ஆகும். அதில் வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு நியூட்ரான் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ஷனுக்கு அவைலபிளாக இருக்கும். அப்படியே என்ன ஆகிட்டே இருக்கும், அப்படியே அந்த ரியாக்ஷன்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த ரியாக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா செயின் ரியாக்ஷன். அப்போ அந்த செயின் ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோல் ராட்ஸை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபியூயல் ராட்ஸ். இப்போ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூயல் ராட்ஸ். இப்போ ஃபியூயல் ராட்ஸை எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெர்கோனியம் அலாய் ஆஃப் டியூப். ஜெர்கோனியம் அலாய் ஆஃப் டியூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து யுரேனியம் ஆக்சைடை வந்து பார்த்தோன்னா ஃபில் பண்ணி நம்ம வந்து இந்த ஃபியூயல் ராட்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேக் பண்ணுறோம், ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபியூயல் ராட்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 18 ஃபியூயல் ராட்ஸு கம்பைன் ஆனோம் அப்படின்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூயல் பண்டல்ஸ். இப்போ 18 ஃபியூயல் ராட்ஸை வந்து பார்த்தோன்னா கம்பைன் ஆகிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூயல் பண்டல்ஸ். இப்போ வந்து நியூக்ளியர் ரியாக்டர் வெசல் கெலண்ட்ரியாங்கிற ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் வெசலில்
நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபியூயல் ராட்ஸ் எவ்வளோ ஃபியூயல் ராட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 ஃபியூயல் ராட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வழியாக தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அப்போ இது வழியாக நமக்கு போகிறது எல்லாமே என்னென்னா ஹீட் வந்து ஹாட் லிக்யூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நெக்ஸ்ட்டு அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற லிக்யூட் எதை ரீச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா டர்பைனு. அப்போ டர்பைன்லேருந்து தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரிக் பவர் வந்து பார்த்தோன்னா ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறது வந்து பார்த்தோன்னா கோல்டு லிக்யூட். இப்போ இதில் நமக்கு என்னாகும் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது இதுலேருந்து என்னாகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஹீட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். எக்ஸ்சேஞ்ச் ஆகிற ஹீட்டு எதை ரீச் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டர்பைனை ரீச் பண்ணோம். அப்போ டர்பைன்லேருந்து நமக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரிக் பவர் வந்து பார்த்தோன்னா ஜென்ரேட் ஆகும். அப்போ ஃபியூயல்ஸாக எதை யூஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு மாட்ரேட்டராக எதை யூஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ராட்ஸாக எதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூயல். இப்போ ஃபியூயல் இப்போ வந்து நியூக்ளியர் ரியாக்டர் வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃபியூயல் ஒன்று இம்பார்ட்டன்ட் ஒன். அப்போ அந்த ஃபியூயல் இஸ் த ஃபிஷனபிள் மெட்டீரியல். அப்போ ஃபிஷனபிள் மெட்டீரியல்னு நம்ம சொல்லிட்டோம். ரியாக்ஷனுக்கு அவைலபிளாக இருக்க மெட்டீரியல் தான் வந்து என்னென்னு சொன்னோம் அப்படின்னா இந்த ஃபிஷனபிள் மெட்டீரியல். அப்போ யூஸ்ஃபுல்லாக எதை நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபியூயல்ஸாக யுரேனியம் ஆர் புளுட்டோனியம், யுரேனியம் ஆர் புளுட்டோனியம். இப்போ நேச்சுரல் யுரேனியம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். நேச்சுரல் யுரேனியம் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து 0.7% தான் நேச்சுரல் யுரேனியம் இருக்கும். அப்போ யுரேனியம் 235 92 235ல் நேச்சுரல் யுரேனியம் எவ்வளோ பர்சன்டேஜ் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 0.7% தான் இருக்கும். அப்போ அந்த நேச்சுரல் யுரேனியத்தை நம்ம என்ன பண்ணலாம், என்ரிச் பண்ணலாம். த நேச்சுரல் யுரேனியம் இஸ் என்ரிச் வித் மோர் நம்பர் ஆஃப் யுரேனியம் 92 235. அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் யுரேனியத்தை என்ரிச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 to 4% வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ரிச் பண்ணலாம். அப்போ நேச்சுரல் யுரேனியம் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னு சொன்னோம், 0.7% தான் இருக்கும். அந்த 0.7%ஐ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ரிச் பண்ணுறோம். அப்போ என்ரிச் பண்ணும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம என்ரிச் பண்ணலாம் அப்படின்னா 2 to 4% வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ரிச் பண்ணலாம். அப்போ ஃபியூயல்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதாவது யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொன்னோம், யுரேனியம் ஆர் புளுட்டோனியம். இப்போ நிறைய ரியாக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த ரியாக்டர்ஸில் நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூயல்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ஒவ்வொரு ரியாக்டரில் என்னென்ன ஃபியூயல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர், PHWR அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர். ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டரில் எதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபியூயல்ஸாக நேச்சுரல் யுரேனியம் ஆக்சைடு யூஸ் பண்ணுறோம். ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டரில் நேச்சுரல் யுரேனியம் ஆக்சைடை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபியூயல்ஸாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர். ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டரில் நம்ம எதை வந்து ஃபியூயல்ஸாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ என்ரிச்டு யுரேனியம், லோ என்ரிச்டு யுரேனியம். நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் ப்ரீடர் டெஸ்ட் ரியாக்டர், ஃபாஸ்ட் ப்ரீடர் டெஸ்ட் ரியாக்டர். அப்போ FBTR அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ப்ரீடர் டெஸ்ட் ரியாக்டரில் எதை யூஸ் பண்ணுறோம் ஃபியூயல்ஸாக அப்படின்னா மிக்சர் ஆஃப் கார்பைட்ஸ் ஆஃப் யுரேனியம் அண்ட் புளுட்டோனியம். மிக்சர் ஆஃப் கார்பைட்ஸ் ஆஃப் யுரேனியம் அண்ட் புளுட்டோனியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபியூயல்ஸாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர், ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர். இப்போ PFBR அப்படின்னா ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர். இப்போ அந்த ரியாக்டரில் நம்ம எதை ஃபியூயல்ஸாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மிக்சர் ஆஃப் ஆக்சைட்ஸ் ஆஃப் புளுட்டோனியம் அண்ட் யுரேனியம். அப்போ நம்ம ஃபியூயல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூயல்ஸாக நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது யுரேனியம் அண்ட் வந்து புளுட்டோனியம் தான். இப்போ இதில் ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டரில் நம்ம எதை யூஸ் பண்ணியிருக்கோம், நேச்சுரல் யுரேனியம் ஆக்சைடை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டரில் லோ என்ரிச்டு யுரேனியம் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் ப்ரீடர் டெஸ்ட் ரியாக்டரில் மிக்சர் ஆஃப் கார்பைட்ஸ் ஆஃப் யுரேனியம் அண்ட் புளுட்டோனியம் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டரில் மிக்சர் ஆஃப் ஆக்சைட்ஸ் ஆஃப் புளுட்டோனியம் அண்ட் யுரேனியம் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூயல்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு மாட்ரேட்டர். இப்போ மாட்ரேட்டர் என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
to convert the fast neutron into slow neutron. இப்போ ஃபாஸ்ட் நியூட்ரானை ஸ்லோ நியூட்ரானாக நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு எதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடரேட்டரை யூஸ் பண்ணுறோம். அப்போ ஆவரேஜாக இப்போ வந்து ஒரு ஃபிஷன் ரியாக்ஷன், நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன், இப்போ வந்து ஒரு நியூட்ரானை ஒரு ஹெவி நியூக்ளியஸோடு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பம்பார்ட் பண்ணுறோம். அப்போ பம்பார்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெவியர் நியூக்ளியஸு என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா 2 லைட்டர் நியூக்ளியாக சேஞ்ச் ஆகும். அப்போ அந்த லைட்டர் நியூக்ளியாக சேஞ்ச் ஆகும்போது ஒவ்வொரு ப்ராசஸ் அப்பவும் நமக்கு எவ்வளோ எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மெகா எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். த ஃபிஷன் ப்ராசஸ் ஹேவிங் அன் ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் அபவுட் 2 மெகா எலக்ட்ரான் வோல்ட் டு தெர்மல் நியூட்ரான்ஸ். அப்போ அந்த தெர்மல் நியூட்ரான்ஸ் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து பார்த்தோன்னா எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஃபிஷன் ரியாக்ஷன் அப்பவும் 2 மெகா எலக்ட்ரான் வோல்ட். அப்போ அந்த 2 மெகா எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜியை இந்த மாடரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 0.025 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜியாக சேஞ்ச் பண்ணும். அப்போ the average energy, the fission reaction process having an average energy of about 2 mega electron volt to thermal neutron with an average energy of about 0.025 electron volt. அப்போ 2 மெகா எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜியை எவ்வளோ எனர்ஜியாக சேஞ்ச் பண்ணுது 0.025 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜியாக சேஞ்ச் பண்ணுது. அப்போ அதை தான் வந்து என்ன சொல்கிறோம், மாடரேட்டரோட ஒர்க்கு என்னதுன்னா ஃபாஸ்ட் நியூட்ரானை என்னவா சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லோ நியூட்ரானாக சேஞ்ச் பண்ணும். அப்போ வந்து 2 மெகா எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜியை எவ்வளோ எனர்ஜியாக சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா 0.025 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜியாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணும். நெக்ஸ்ட்டு இப்போ மாடரேட்டரில் எதெல்லாம் மாடரேட்டராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர், ஹெவி வாட்டர் அண்டு கிராஃபைட். இப்போ மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா இந்த ஆர்டினரி வாட்டரு, ஹெவி வாட்டர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த மாடரேட்டரில் நம்ம யூஸ் பண்ணுவோம். சம் ஆஃப் த மாடரேட்டரில் வந்து எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட்டும் யூஸ் பண்ணுவோம். அப்போ மாடரேட்டரில் நம்ம எதை வந்து பார்த்தோன்னா மாடரேட்டராக யூஸ் பண்ணுவோம். இப்போ ரியாக்டரில் நம்ம எதை மாடரேட்டராக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினரி வாட்டரு, ஹெவி வாட்டரு அண்டு கிராஃபைட். இதை தான் நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடரேட்டராக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு சில ரியாக்டர்ஸில் நம்ம என்ன பண்ண மாட்டோம், மாடரேட்டரை யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் மாடரேட்டரை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாடரேட்டரோட பர்பஸே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் நியூட்ரானை ஸ்லோ டவுன் நியூட்ரானை சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், இந்த மாடரேட்டரை யூஸ் பண்ணுறோம். அப்போ மோஸ்ட் ஆஃப் த ரியாக்டரில் நம்ம எதை யூஸ் பண்ணுவோம், மாடரேட்டரை யூஸ் பண்ணுவோம். ஒரு ஃபியூ ரியாக்டர்ஸில் வந்து என்ன பண்ண மாட்டோம், மாடரேட்டர்ஸை யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ என்னென்னா ஏன் வந்து மாடரேட்டரை யூஸ் பண்ணல அப்படின்னா அங்கே வந்து என்னென்னா அந்த ரியாக்ஷனுக்கு நமக்கு எது தேவை அப்படின்னு பார்த்தோன்னா ஃபாஸ்ட் நியூட்ரான் தேவை. அப்போ அது மாதிரி வந்து பார்த்தோன்னா எந்த ரியாக்டருக்கு நம்ம மாடரேட்டரை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபாஸ்ட்டு ப்ரீடர் ரியாக்டரில் நம்ம எதை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாடரேட்டரை யூஸ் பண்ண மாட்டோம். என்ன ரீசன் அப்படின்னா the fission chain reaction is sustained by fast neutron and hence no moderator is required. அப்போ நமக்கு என்னது அங்கே வந்து ஃபாஸ்ட் நியூட்ரான் தான் தேவை. அப்போ ஃபாஸ்ட் நியூட்ரான் தேவை அப்படிங்கும்போது அங்கே மாடரேட்டரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், அந்த ஃபாஸ்ட் நியூட்ரானை ஸ்லோ டவுன் நியூட்ரானாக சேஞ்ச் பண்ணிடும். அப்போ ஃபாஸ்ட் நியூட்ரான் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அங்கே அந்த பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம எதை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா மாடரேட்டரை யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டரில் நோ மாடரேட்டர் இஸ் ரெக்யூர்ட். அப்போ எங்கே மாடரேட்டரு அங்கே வந்து தேவையில்லை. அப்போ மாடரேட்டர் அப்படின்னாவே என்னென்னு சொன்னோம், டு கன்வெர்ட் த ஃபாஸ்ட் நியூட்ரான் இன்டு ஸ்லோ டவுன் நியூட்ரான். அப்போ ஒவ்வொரு ஃபிஷன் ரியாக்ஷன் அப்பவும் எவ்வளோ எனர்ஜி, ஆவரேஜ் எனர்ஜி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டு. அதை வந்து பார்த்தோன்னா எவ்வளோ எனர்ஜியாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா 0.025 எலக்ட்ரான் வோல்ட்டாக சேஞ்ச் பண்ணோம். நெக்ஸ்ட்டு மாடரேட்டராக எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்டினரி வாட்டர், ஹெவி வாட்டர் அண்டு கிராஃபைட். இப்போ ஆர்டினரி வாட்டர், ஹெவி வாட்டர் வந்து மோஸ்ட் ஆஃப் த ரியாக்டர்ஸில் நம்ம மாடரேட்டராக யூஸ் பண்ணுறோம். ஒரு ஃபியூ ரியாக்டர்ஸில் மட்டும்தான் எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபைட்டை வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஒரு சில ரியாக்டர்ஸில் வந்து நம்ம மாடரேட்டரை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் மாடரேட்டரை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடரேட்டரோட பர்பஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபாஸ்ட் நியூட்ரானை ஸ்லோ டவுன் நியூட்ரானாக சேஞ்ச் பண்ணும். அப்போ வந்து நமக்கு வந்து இப்போ ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டரை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து நமக்கு ஃபாஸ்ட் நியூட்ரான் தான் நமக்கு தேவை. அப்போ வந்து பார்த்தோன்னா அதனால் அங்கே நம்ம எதை யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாட்ரேட்டரை யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ராட். இப்போ கண்ட்ரோல் ராட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். கண்ட்ரோல் த செயின் ரியாக்ஷன். இப்போ செயின் ரியாக்ஷன் நம்ம என்ன சொன்னோம், இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நியூட்ரானை எதோட பம்பார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஹெவியர் நியூக்ளியஸோட பம்பார்ட் பண்ணுறோம். அப்போ பம்பார்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ரிசல்டண்ட்டாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 3 நியூட்ரான்ஸ் ஆர் 2 நியூட்ரான்ஸ் வந்து பார்த்தோன்னா கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 நியூட்ரான்ஸ் இப்போ வந்து ஒரு ஹெவியர் நியூக்ளியஸோட ஒரு நியூட்ரானை பம்பார்ட் பண்ணுறோம். அப்போ பம்பார்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹெவியர் நியூக்ளியஸ் எதாவது சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஸ்ப்ளிட் இன்டூ 2 லைட்டர் நியூக்ளியாக சேஞ்ச் ஆகும், ப்ளஸ் 3 நியூட்ரான் எமிட் ஆகும். அப்போ அந்த 3 நியூட்ரானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரானை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா அனதர் ஏதாவது ஒன்று வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மாட்ரேட்டர் அப்சார்ப் பண்ணிக்கும். அனதர் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியாக்ஷனுக்கு அவைலபிளாக இருக்கும். அப்போ அடுத்து வந்து என்னாகும், ஃபர்தராக அனதர் நியூக்ளியோட ரியாக்ட் ஆகும். அப்படியே என்னாகும் 3 நியூட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்படியே என்ன இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகும். அப்போ ரியாக்ஷனுக்கு ஒரே ஒரு நியூட்ரான் மட்டும்தான் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். அப்படி இருக்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செயின் ரியாக்ஷன். அப்போ அந்த செயின் ரியாக்ஷன் தான் நமக்கு எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் ரியாக்டரில். அப்போ அந்த நியூக்ளியர் ரியாக்டரில் இருக்க அந்த செயின் ரியாக்ஷனால் என்னாகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நியூட்ரான் அப்படியே அடுத்த ஃபர்தராக இருக்க ப்ராசஸ்க்கு வந்து என்ன இருக்கும், அவைலபிளாக இருக்கும். அப்போ அவைலபிளாக இருக்க என்னாகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தோன்னா கண்டினியூவாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஃபிஷன் ரியாக்ஷன் அப்போவும் ஆவரேஜாக எவ்வளோ நியூட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 2.5 நியூட்ரான் ஆர் எமிட்டட். இப்போ ஒரு ஃபிஷன் ரியாக்ஷன் அப்போ 3 நியூட்ரான் எமிட் ஆகலாம். அனதர் ஃபிஷன் ரியாக்ஷன் அப்போ வந்து 2 நியூட்ரான் எமிட் ஆகலாம். அப்போ ஆவரேஜாக நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஒரு டியூரிங் ஈச் ஃபிஷன் அண்ட் ஆவரேஜ் 2.5 நியூட்ரான் ஆர் எமிட்டட். இப்போ ஆவரேஜாக எவ்வளோ நியூட்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எமிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 நியூட்ரான்ஸ் எமிட் ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கண்ட்ரோல் ராட்ஸாக நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்மியம் ஆர் போரான். காட்மியம் அண்ட் வந்து போரானை தான் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், கண்ட்ரோல் ராட்ஸாக யூஸ் பண்ணுறோம். இப்போ சம் அதர் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தோன்னா போரான் கார்பைடை வந்து பார்த்தோன்னா கண்ட்ரோல் ராட்ஸாக யூஸ் பண்ணுறோம். அப்போ கண்ட்ரோல் ராட்ஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னானது கண்ட்ரோல் த செயின் ரியாக்ஷன். செயின் ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், இந்த கண்ட்ரோல் ராட்ஸு. அப்போ டியூரிங் ஈச் ஃபிஷன் ஆன் ஆவரேஜ் எனர்ஜி ஆவரேஜ் 2.5 நியூட்ரான்ஸ் ஆர் எமிட்டட். டியூரிங் ஈச் ஃபிஷன் ஆன் ஆவரேஜ் 2.5 நியூட்ரான்ஸ் ஆர் எமிட்டட். அப்போ கண்ட்ரோல் ராட்ஸாக நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கேட்மியம் ஆர் போரான் ஆக்ட் அஸ் எ கண்ட்ரோல் ராட்ஸ். அதே மாதிரி சம் அதர் ரியாக்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா போரான் கார்பைடும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்ட்ரோல் ராட்ஸாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கூலிங் சிஸ்டம். இப்போ கூலிங் சிஸ்டம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இப்போ கூலிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் இப்போ நியூக்ளியர் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நியூக்ளியர் ரியாக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகும். ஏன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரேடியேட் ஆகும். அப்போ ரேடியேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு என்ன லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அந்த ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கூலிங் சிஸ்டம்மை கன்சிடர் பண்ணுறோம். அப்போ அந்த கூலிங் சிஸ்டத்தில் எதெல்லாம் கூலிங் சிஸ்டமாக கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்டினரி வாட்டர், ஹெவி வாட்டர் அண்ட் லிக்விட் சோடியம். இப்போ கூலிங் சிஸ்டமாக ரேடியேஷன் எமிட் ஆக ரேடியேஷனால் டெம்பரேச்சர் வந்து ஹை டெம்பரேச்சர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அந்த ஹை டெம்பரேச்சரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூலிங் சிஸ்டமாக நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று ஆர்டினரி வாட்டர், அனதர் ஒன்று வந்து ஹெவி வாட்டர், நெக்ஸ்ட்டு லிக்விட் சோடியம். இதுதான் வந்து பார்த்தோன்னா கூலிங் சிஸ்டமாக யூஸ் பண்ணுறோம். அப்போ ஒரு குட் கூலண்ட் இப்போ வந்து ஒரு குட் கூலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன் என்ன, வெரி ஹை ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, வெரி ஹை ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அண்டு ஹாவ் லார்ஜ் பாய்லிங் பாயிண்ட் அண்டர் ஹை ப்ரெஷர். அப்போ ஒரு குட் கூலண்ட் அப்படின்னா அதோட இது வந்து எப்படி இருக்கணும், வெரி ஹை ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அண்டு ஹாவ் லார்ஜ் பாய்லிங் பாயிண்ட் அண்டர் ஹை ப்ரெஷர். ப்ரெஷர் ஹை ப்ரெஷரில்
பாயிலிங் பாயிண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா லார்ஜ் பாயிலிங் பாயிண்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வெரி ஹை ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இருக்கணும். நெக்ஸ்ட் நியூட்ரான் சோர்ஸ். இப்போ நியூட்ரான் சோர்ஸாக நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ மிக்சர் ஆஃப் பெர்லியம் வித் புளுட்டோனியம் ஆர் ரேடியம் ஆர் பொலோனியம் இஸ் காமன்லி யூஸ்டு நியூட்ரான் சோர்ஸ். இப்போ நியூக்ளியர் ரியாக்டரோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம நியூட்ரான் சோர்ஸாக எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ மிக்சர் ஆஃப் பெர்லியம் வித் புளுட்டோனியம் ஆர் ரேடியம் ஆர் பொலோனியம் இஸ் காமன்லி யூஸ்டு அஸ் எ சோர்ஸ் ஆஃப் நியூட்ரான். இப்போ நியூட்ரான் சோர்ஸஸ்னால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா பவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஜென்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீல்டிங். இப்போ இந்த ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எமிட் ஆகும். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எமிட் ஆகும். அப்போ அந்த ரேடியேஷன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு என்னாகும் அப்படின்னா காங்கிரீட் வால் இருக்கணும். அப்போ அந்த காங்கிரீட் வால் வந்து பார்த்தோன்னா ரேடியேஷன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வந்து அலோவ் பண்ணாத மாதிரி அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங் பில்லர் இருக்கணும். அப்போ அதுக்காக வந்து பார்த்தோன்னா அது எ ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் த ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் த ரியாக்டர் இஸ் சரவுண்டட் பை அ காங்கிரீட் வால் ஆஃப் திக்னஸ் அபவுட் 2 to 2.5 மீட்டர். அப்போ அதோட காங்கிரீட் வாலோட திக்னஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 2.5 மீட்டர். அந்த அளவுக்கு காங்கிரீட் வாலோட திக்னஸ் இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேடியேஷன்ஸ் நியூக்ளியர் ரியாக்டர்லேருந்து வர ரேடியேஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா எமிட் ஆகாது. ஏன்னா நம்ம நியூக்ளியர் ரியாக்டர் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகும்போது அதுலேருந்து வர ரேடியேஷன்ஸ் வர ரேடியேஷன்ஸ் எல்லாத்தையுமே என்ன ஆகாது எமிட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா 2 to 2.5 மீட்டர் அதோட காங்கிரீட் வாலோட திக்னஸ் இருக்கணும். அப்போ அவ்வளோ திக்னஸ் இருந்தாலுமே என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா ரேடியேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எமிட் ஆகும். அப்போ நமக்கு சேஃப்டிக்காக எவ்வளோ அந்த காங்கிரீட் வாலோட திக்னஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட திக்னஸ் வந்து 2 to 2.5 மீட்டர். நெக்ஸ்ட்டு நியூட்ரான் ரிஃப்ளெக்டர். இப்போ நியூட்ரான் ரிஃப்ளெக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியர் ரியாக்டர்லேயே ஒரு நியூட்ரான் ரிஃப்ளெக்டர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போ அந்த ரிஃப்ளெக்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா வர இந்த ரேடியேஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி மறுபடியும் ரியாக்டருக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்போ அந்த லீக்கேஜ் ஆஃப் நியூட்ரான் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் பை எ ரிஃப்ளெக்டிங் தம் பேக். அப்போ வர நியூட்ரான் எமிட் ஆகுது அப்படின்னா அந்த ரியாக்டர் வந்து எமிட் ஆகிற அந்த ரேடியேஷன்ஸை வந்து அகெயின் வந்து பார்த்தோன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நியூட்ரான் ரிஃப்ளெக்டரை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதில் இப்போ ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டரில் நம்ம வந்து பார்த்தோன்னா ரிஃப்ளெக்டராக எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டிப்ளீட்டட் யுரேனியம் ஆர் தோரியம். ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டரில் நம்ம வந்து எதை வந்து நியூட்ரான் ரிஃப்ளெக்டராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டிப்ளீட்டட் யுரேனியம் ஆர் தோரியமை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக யூசஸ். இப்போ யூசஸும் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா பவர் ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பவரை வந்து பார்த்தோன்னா ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து பார்த்தோன்னா பவரை ஜென்ரேட் பண்ணுறதுல வந்து பார்த்தோன்னா பவர் ப்ரொடக்ஷனுக்கு நிறைய ரியாக்டர்ஸை நம்ம சொன்னோம். என்னென்ன ரியாக்டர் சொன்னோம்? ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர், நெக்ஸ்ட்டு ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர், நெக்ஸ்ட்டு ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர், ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர். இது எல்லாமே வந்து என்னது பவரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. அப்போ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பவரை வந்து பார்த்தோன்னா நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ரியாக்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த ரியாக்டர்ஸில் பவர் ரியாக்டர்ஸ்லேயே என்னது நிறைய ரியாக்டர்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தோன்னா ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டரு, நெக்ஸ்ட்டு ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டரு, ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டரு, பாய்லிங் வாட்டர் ரியாக்டர், இது எல்லாமே இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூஸ் ரேடியோ ஐசோடோப்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ ஐசோடோப்பை ரிசர்ச் பர்பஸில் நம்ம என்ன பண்ணுறோம், ரேடியோ ஐசோடோப்பை ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ரியாக்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசர்ச் பர்பஸ்க்கு, ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த நியூக்ளியர் ரியாக்டரை யூஸ் பண்ணுறோம்.